முதல் பார்வை தொடர்கிறது. மணி அவர்களிடம் தான் இந்த கேள்வியை கேட்கணும். ஏன்னா காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு தங்கபாலும் தயாராகிறார் அப்படின்னு, இது ஒரு ஊக செய்தி தான். இது ஒரு முன்னணி நாளிதழில் இந்த செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வியூஸுங்கிறது எடுத்துக்கலாம், நியூஸுங்கிறத விட அந்த செய்தித்தாளினுடைய வியூஸ்ன்னு இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு இப்போ உங்களுடைய அனுபவத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்திருக்கு. இவர் வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, இவர் வந்தால் நாங்கள் உருவமை எரிப்போம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு காலதாமதம் ஆயிருக்கா? தலைவர் பதவியை நிரப்புவதில் இவ்வளவு காலதாமதம் ஆயிருக்கா? உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். இவ்வளவு தூரம் ஆனதில்லை. அதாவது 50 நாட்கள் ஆகிறது. இன்ஃபேக்ட் நேற்று நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன், 50 நாட்களாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் பதவி இல்லாமல் இருந்தது வந்து இது வரைக்கும் வரலாறுலேயே கிடையாது. ஏன்னா அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல. என்ன பிரச்சனைனா, அங்கே ராகுல் காந்தி வந்து இவங்களால் திருப்திப்படுத்த முடியல. சோனியா காந்தியை அனுசரித்து போன மாதிரி ராகுல் காந்தி இவங்களால் அனுசரித்து போக முடியல. அது இப்படி புரிஞ்சுக்கலாம், அதர்வே ரவுண்டு. சோனியா காந்திக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றி இருந்த அந்த தெளிவு ராகுல் காந்திக்கு இல்லை. அவரோட அணுகுமுறையில் சில நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய நான் பேசி பார்த்த சில தலைவர்கள் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு கட்சியோட உள்கட்சி விவகாரம். ஒரு கட்சி வந்து அவரோட தலைவரை யார் போடணும் போடக்கூடாதுன்றது அவங்க தான் பேசுவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழில் சிதம்பரத்தை தலைவராக நியமிப்பதற்கு சோனியா காந்திக்கு விருப்பம், ஆனால் ராகுல் காந்தி அதுக்கு தயங்குகிறாங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அதுதான் அதே தான் சொல்லுவாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து அவரோட சாய்ஸ் வந்து திருநாவுக்கரசர்னு சொல்கிறாங்க. பட் சோனியா காந்தி அவர்கள் வந்து சிதம்பரத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிதம்பரத்தை எப்படியாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கிடணும்னு குலாம் நபி ஆசாதும் ஆனந்த் சர்மாவும் விரும்புகிறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து குலாம் நபி ஆசாத் இப்போ உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசில் தேர்தல். அவர் தான் வந்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஒருவேளை குலாம் நபி ஆசாத் அந்த பதவியிலேருந்து நீங்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா சிதம்பரம் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து காங்கிரஸ் ராஜ்யசபா பார்ட்டி லீடர் ஆகிடுவார், லீடர் ஆஃப் அப்போசிஷன். அவர் கேபினட் ரேங்க் வந்துடும் அவருக்கு. ஸோ அது வந்து குலாம் நபி ஆசாத்துக்கும் பிடிக்கல. ஆனந்த் சர்மா டெப்டி லீடர், குலாம் நபி ஆசாத் போயிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அவர் வருவார். அவர்கள் இருவருமே சிதம்பரத்தை இங்கே அனுப்பிடணும்னு பார்க்குறாங்கன்றாங்க. பட் சிதம்பரம் அந்த அரசியலுக்காக அவங்க விரும்புகிறாங்க. பட் சோனியா காந்தி அவர்கள் வந்து பட் ராகுல் காந்தி வந்து திருநாவுக்கரசரை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஊடகங்களில் வரக்கூடிய ஏஷியத்தின் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் தகவல். இது நீங்கள் குறிப்பிட்ட குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் தங்கபாலு அவர்கள் 2வது முறையாக தலைவராக வேண்டும் என்று விருப்பப்பட்டாருங்கிற இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். தங்கபாலு அவர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி காங்கிரஸ் கட்சி தலைவர். அவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நடந்தது. அது எப்போ நடந்ததுன்னா 1971 அவருடைய பெயர் மறந்து போச்சு. அந்த தலைவருக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே காங்கிரஸ் கட்சி தலைவர் கடந்த 20 ஆண்டுகளில் தங்கபால் அவர்கள் மட்டும்தான். 96 நான் சொல்கிறேன், 96 வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நடந்தது ஜெர்மன் ஹாலில், டி நகரில். அப்போ வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தங்கபாலு. அஃப்கோர்ஸ் அதற்கு பிறகு அவரை மாற்றினாங்க. தங்கபாலு எப்பொழுதுமே குலாம் நபி ஆசாதுடைய அவருடைய கேண்டிடேட். அவருக்கு காட்ஃபாதர் வந்து தங்கபாலுக்கு குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ் கட்சியில். சரி, இது அந்த கட்சியோட உள்விவகாரம். இதை நம்ம இப்படி பேசுறது கூட எல்லாமே ஏசியமாக தான் இருக்க முடியும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பெரிய கட்சி, தேசிய கட்சி வந்து மாநில தலைமையை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த ஆண்டு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்த பொன்விழா ஆண்டை கொண்டாட இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே சுதந்திரத்துக்கு பிறகு 50 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு ஆட்சியில் இல்லாமல் இருந்ததில்லை. ஏன்னா மக்கள்கிட்டேருந்து அவங்க முற்றிலும் விலகி போய்விட்டார்கள். 1989 வந்து எம்ஜிஆர் மறைந்த பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் வந்து ஜே காங்கிரஸ் தனியாக, திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி போட்ட அந்த தேர்தலில் 26% ஓட்டு வாங்கி 26 சீட்டு ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே 27 ஜெயிச்சது. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியின் வாக்கு வங்கி என்பது வந்து 4% தான். இதை இன்னமும் நீங்கள் ஷார்ப்பாக பார்க்கணும்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் பிராந்திய கட்சிகள் மட்டுமே கோல் வச்சு கொண்டிருக்கின்றன. ஆனால் 96 மூப்பனார் அவர்களுக்கு நல்ல வாக்குகளுக்கு அது எதனால் வந்ததுன்னா, திமுகவோட சேர்ந்தாங்க. அன்னைக்கு இருந்த ஜெயலலிதா எதிர்ப்பலையால் அது வந்தது. இன்னைக்கு நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, ஒரு தேசிய கட்சி கழுத தெரிஞ்சு கட்டருமான மாதிரின்னு அந்த மாதிரி வந்து தேசிய கட்சிகள் டோட்டலி நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டு டைல்யூட் ஆகிருக்கிறது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் தமிழ்நாடு அளவு கிடையாது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும். ஸோ இது ஒரு நியூ ஃபினாமினா. ஏன் தேசிய கட்சிகளெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவில் வந்து இத்தனைக்கும் 2004 14 வரைக்கும் 10 ஆண்டுகள் தொடர்ந்து மத்தியில் ஆட்சி இருந்த பொழுதும் கட்சி ஏன் ரீஜனவேட் பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் டிபேட்டபிள். மற்றபடி வந்து ஒரு இண்டிவிஜுவலை பற்றி இவர் தலைவரா அவர் தலைவரான்ற பேசுவது வந்து ஒரு அக்கப்போர் அரசியலாக இருக்கலாம், அது கிசுகிசு அரசியலாக இருக்கலாம். இஷ்யூ அது கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, அவர் சொன்ன ஒரு புள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்தில் வந்து செல்வாக்கை இழக்குதுன்னு.
52ல் எவ்வளோ பெரிய வலிமையான கட்சியாக இடதுசாரிகள் அது ஒன்றுபட்ட கட்சியாக இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய கட்சி அதுதான். இன்னும் சொல்லப்போனால் ராஜாஜி அவர்கள் வந்து நியாயப்படி பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் தலைமையிலான ஒரு ஆட்சி தான் 52ல் ஆட்சிக்கே வந்திருக்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வலிமையாக இருந்த கட்சி அதற்கு பிறகு வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு கட்சி போல் ஆனதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய அதே தேசிய கட்சி இதுதான் சிபிஎம் சிபிஐக்கும் பொருந்தும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற புள்ளியில் ரெண்டும் ஒன்று. ஆனால் காரணம் ரெண்டுக்கும் வெவ்வேறு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து வாக்கு அரசியல 2 பேருமே செல்வாக்கு இழந்திருக்கிறாங்க. ஆமாம், 2மே ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்து செல்வாக்கு இழந்திருக்கிறாங்க. செல்வாக்கை இழந்திருக்கிறோம். அது ஒரு ஃபேக்ட். பட் திராவிட கட்சிகளுடைய திராவிட அரசியல் தமிழகத்தில் வேரூன்றி இருந்தது. அது வந்து அதே மாதிரியான நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு கடந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய மனோநிலை தமிழகத்தினுடைய அப்படி கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் கடந்த காலத்தில் இடதுசாரிகள் கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு அந்த பயன்படுத்தி இருந்திருக்கும், பயன்படுத்தாமல் போன விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்தது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 பேரும் சேர்ந்து இந்த தேர்தலில் 80.5%, 80.5%, திமுக வாக்காளர்கள் தான் 80 விழுக்காடு. 39.7, 40.8, கிட்டத்தட்ட 80%. 80% வாக்குகளை அவங்க வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு பகுதி வந்து பொதுவாக எந்த விதமான அரசியலும் இல்லாமல் வாக்களித்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு 60% பேருக்கு வந்து கடந்த காலத்தில் திராவிடியன் மூமெண்ட்டு தமிழர்களுக்கு இப்போ சார் சொன்ன அந்த விஷயத்தோடு நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். 67 இருந்து 50 வருஷம் காங்கிரஸ் இல்லை அப்படிங்கிறதும், அப்படி இந்த 50 வருஷமும் இப்போ இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தில் 34 வருஷம் இருந்தோங்கிறது சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட கொள்கையிலான கட்சி தமிழகத்தில் இருந்தது. அப்படி ஒரு கட்சின்னு சொல்ல முடியலன்னா கூட ஒரு திராவிட கட்சி என்பது கிட்டத்தட்ட இந்த 50 ஆண்டு காலமும், இடையில சின்ன சின்ன காலம் தவிர 50 ஆண்டு காலம் அவங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை திராவிட அதிமுகவை அந்த கேட்டகரியில் சேர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. திமுக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை தமிழகத்தில் நீங்கள் ஏற்கனவே இன்னொரு விஷயம் பேசும்போது அவர் சொன்னார், அதாவது டாய்லெட் சம்மந்தமாக பேசும்போது நீங்கள் சாலைகளோ வேறு சில வசதிகளோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஆக்சுவலாக தமிழகம் இதர மாநிலங்களை விட பெட்டர் பிளேஸ்டாக இருந்தது என்பது ஒரு உண்மை. எனவே நீங்கள் அரசியலாக முன்னுக்கு போவதற்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதையே பண்ணுறாங்களான்னா இல்லை, அதை உடைக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் அந்த ப்ராப்ளம் லெஃப்ட்டுக்கு அதை ஒரு வேறு விதமாக அணுகணும். திராவிட இயக்க கட்சிகளுடைய வளர்ச்சியை வந்து நம்ம வெறுமனே இது ஒரு கட்சி அது ஒரு கட்சின்னு மட்டும் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு நுட்பமான பார்வையை முன்வைக்கிறீங்க, புரியுது. இப்போ தயா சங்கர் அவர் கைது அப்படிங்கிற ஒரு செய்தி, மாயாவதியை பற்றி மிக இழிவான வார்த்தைகளை விமர்சித்து தமிழகத்திலிருந்தெல்லாம் அதற்கான ஆதரவு குரல் போய் தயா சங்கரை நீக்க வேண்டும், கட்சியை விட்டே நீக்க வேண்டும், பதவியிலிருந்து பல்வேறு குரல்கள் போய் இப்போ அவர் கைது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஏன் இப்படி ஒரு அரசியல் நடக்குது? ஆமாம், இப்போ அது வந்து 8 நாள் பொறுத்து தான் அவரை கைது செய்ய முடிஞ்சதுன்றது வெக்கக்கேடான விஷயம். அது ஒன்றும் பெரிய தீவிரவாதி கிடையாது. அவர் எங்கே இருக்காருன்னு போலீஸுக்கு நல்லா தெரியும். மாநிலத்தை ஆளக்கூடிய அகிலேஷ் யாதவ் அரசாங்கத்துக்கு அவர் எப்படி எங்கே இருந்திருப்பாருன்னெலாம் நல்லா தெரியும். ஒரு 8 நாள் விட்டுருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் கைது பண்ணப்பட்டிருக்கணும், பண்ணிட்டாங்க. அவருடைய முன்ஜாமீன் மனுக்கள் கூட தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் அவர் கைது செய்யப்பட்டது நியூஸ் கிடையாது. இப்படி ஒரு கேவலமான ஒரு மனிதரை அந்த கட்சி உள்ளே வச்சிருந்ததும் அதற்கு பிறகு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்ன எடுத்திருக்காங்க? அது அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சரண்டர் ஆகுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி, நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை கூட வந்து மன்னிச்சிடலாங்க. என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டில் கொலை பண்ணுறதோட மன்னிச்சிடலாம். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சு பொது வெளியில், அதுவும் எப்போ நீ வந்து ஆட்சியில் இருக்கும்போது, மத்தியில் நீ ஆட்சியில் இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி பேசுகிற, எல்லா விஷயத்துக்கும் வாய் திறக்கக்கூடிய மோடி ஏன் இதுக்கு வாய் திறக்கல? காபூலில் குண்டு வெடிச்சதுன்னா நீங்கள் பேசுகிறீங்க, இஸ்தான்புல்லில் குண்டு வெடிச்சதுன்னா பேசுகிறீங்க, பாரிஸில் குண்டு வெடிச்சதுன்னா பேசுகிறீங்க. இங்கே வந்து தலித் மக்கள் மீதான கொடுமைகள் வந்து நாளும் பொழுதும் அரங்கேறும் போது நீங்கள் வாயை திறக்கிறது கிடையாது. அது குஜராத்தில் வந்து உனால வந்து நீங்கள் 4 பேர் தோல் உரிக்கப்பட்ட போதும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக மாநில அரசு யாரோ ஒரு 4 பேர் அடித்ததுக்கும் நேரடியாக மாநில அரசுக்குமே தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தொடர்பு இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வந்து குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ்னு வாங்க ஒரு சம்பவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, அங்கே ஆளக்கூடிய அரசு குஜராத் மாநில அரசு, ஆனந்திபென் அரசு.
அந்த அரசு அதை செஞ்சதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த அரசு எப்படி செயல்பட்டது, அதை விட முக்கியமாக மோடியோட அந்த அவருடைய மாநிலம் அது, அவர் பிரதமர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கப்படும். இன்றைக்கி வந்து ஒரு தலித்துகளை 4 பேரை வந்து அவங்க தொழிலை அவங்க செய்கிறாங்க. அவங்க தொழிலை செய்கிறவங்கள நீ மாடை கொண்டுட்டன்னு கட்டி வச்சு உதைக்கிறான், அது வைரல் ஆகுது. ஒரு கண்டனம் தெரிவிக்கப்படவில்லை, பிரதமர் அவர்கள் ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த 4 பேருக்கு இணையாக என்ன சொல்லப்போனால் இதை விட மோசமானது மாயாவதியை வந்து கேவலமான வார்த்தைகளால் வந்து விமர்சனம் பண்ணது. அது செஞ்சது யாரோ தெருவில் போகிற சுப்பனோ குப்பனோ கிடையாது, உன்னோட எம்பி, உங்களுடைய எம்பி. இது குறித்தெல்லாம் நீங்கள் வாய் திறக்கவில்லை. அருண் ஜேட்லி பேசுகிறார், ராஜ்யசபாவில் பேசுகிறார், உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க பேச்சு. நான் உங்கள் ஹானரை காப்பாற்றுவதில் நான் உங்களுடன் இருக்கிறேன்றாரு, நீயா இருக்க நான்றாரு அவர். கரெக்டு, அது பிரதமர் சொல்லியிருக்கணும்ல. ஆகவே இன்னைக்கு உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்குள்ளனா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளை, இந்த அட்டூழியங்களை பிரதமரால் தடுக்க முடியவில்லை. பிரதமர் இதை செய்கிறாருன்னு நான் சொல்லலை, நிச்சயமாக நான் சொல்லலை. எந்த பிரதமரும் இது போன்ற காரியங்களை விரும்ப மாட்டார். ஏனெனில் சர்வதேச அளவில் அவருடைய புகழ் வந்து நிர்மூலமாக்கப்படும். இதனால் யாருக்கும் லாபம் கிடையாதுன்றது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா அவர்கள் இதை கண்டிக்க வேண்டிய விதத்தில் கண்டிக்காமல் இருக்கிறார்கள். ஏனெனில் கடுமையான மொழிகளால் இதை கண்டித்தால் அவர்களை கோபப்படுத்தியது போல் ஆகிவிடும் என்று மௌனம் காய்க்கிறார் பிரதமர். பிரதமரின் மௌனம் தான் கண்டனத்திற்குரியது. மற்றபடி பிரதமர் செஞ்சாரு, அந்த கட்சியே செஞ்சது நான் சொல்ல வரல. இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தயாசிங் விஷயத்தில் வந்து அவர் 8 நாள் பொறுத்து கைது பண்ணப்படுறது என்பது அவலமான ஒரு விஷயம். அங்கே இன்னொரு சிக்கல் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அகிலேஷ் யாதவ் முற்றிலுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டார். அது வந்து முசஃபர் நகர் கலவரமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்து அந்த அக்கலாக் அந்த மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்ற ஒரு கொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், இன்றைக்கு வந்து 8 நாட்கள் பொறுத்து இந்த தயாசிங் கைதாக இருக்கட்டும், அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மதவெறியை தூண்டிவிட்டுத்தான் இவர்கள் குளிர்காய இருக்கிறார்கள். ஏனெனில் நாடாளுமன்ற தேர்தலில் 73 இடங்களை ஜெயித்தார்கள், 80 சீட்டில் பிஜேபி. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக இவங்க நினைத்தது போல், இவர்கள் கற்பனை செய்தது போல், இவர்கள் விரும்பியது போல் ஜெயிக்க முடியாது. நிலைமை வந்து அங்கே ரொம்ப போலரைஸ் ஆகிருக்குது. ஆகவே அதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி என்பது வந்து இது போன்ற காரியங்களை செய்வது தான். அது ஒரு எம்பியே பேசுகிறார், இதை வேறு யாரோ ஒரு தெருமுனை கூட்டத்தில் பேசக்கூடிய யாரோ ஒரு தேர்ட் ரேட் ஸ்பீக்கர்னுவாங்க, அவங்க பேசிட்டு போயிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு எம்பி பேசுகிறாருன்னு பொழுது அதற்கான எதிர்வினை என்பது வந்து பிரதமர் மட்டத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் கூட விட்டுடலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு சமூக அமைதியை சீர்குலைக்கக்கூடிய காரியங்களை, அதுவும் மாயாவதி வந்து அப்போ ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியோட தலைவரையே வந்து நாங்கள் இவ்வளோதான் வந்து வல்கராக பேசுவோம், கேவலமாக பேசுவோம், பிரதமர் வாய் மூடி இருப்பார்னா நீங்கள் என்ன மெசேஜை கொடுக்குறீங்க? இதுதான் இதில் இருக்கக்கூடிய நியூஸு. கனகராஜ் சொல்வார், அவர் விட்டதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சார் வந்து ஒரு விஷயங்களை சொல்கிறார், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி காழ்ப்புணர்வு வக்ர உணர்வு மூலமாக தேர்தல் அரசியலை சந்திக்க பார்க்கிறார்கள் அவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். ஆனால் இன்னொரு புறம் பாரதிய ஜனதா அரசு என்ன செய்யுதுன்னு உங்களை போன்றவர்கள் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்தியா முழுவதும் அம்பேத்கரை வந்து பெரிய லெவலில் குளோரிஃபை பண்ணுறாங்க பாரதிய ஜனதா. 100ஆண்டு விழாவை நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிறாங்க, அவருக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்ட போகிறோம், பல்வேறு விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. பெரிய லெவலில் இடதுசாரிகளோ திராவிட இயக்கங்களோ கூட தங்களோட கட்சிகளுக்கு மாநில பொறுப்புகளில் தலித்தை போடுறதில்ல. எந்த திராவிட கட்சி போட்டிருக்கிறாங்க? இடதுசாரிகள் போட்டிருக்காங்க, நாங்கள் போட்டிருக்கிறோம், பாஜக தான் போட்டிருக்குங்கிறாங்க. அதிக அளவு தனித்தொகுதியில் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்கங்கிறாங்க. இந்த மாதிரியான அரசியலும் ஒரு புறம் நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக இப்படி ஒரு கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் தான் தலித்துகளுக்கு இந்த அளவுக்கு செய்ய போகிறோம், முன்னிறுத்த போகிறோங்கிற கிளைமையும் அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு புறம் இப்படி நடக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா போய் இப்போது தலித் வீடுகள் எல்லாம் சாப்பிட்டாரு. நீங்கள் தினசரி சாப்பிட்ற ஒருத்தருக்கு இப்படி காட்ட வேண்டிய அவசியம் யாருக்காவது இருக்கா? நான் தினசரி சாப்பிட்டேன்னா இதை நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? என்றைக்காவது சொல்லும்போது தான் இது வித்தியாசமானது. அவங்க வந்து அது ஒரு தோற்றம். நீ அம்பேத்கர் பவனை இடிப்பேன், அம்பேத்கர் சொல்கிறத நான் வந்து மறுதளிப்பேன். நீங்கள் தலித்துகள், அதாவது நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கேஆர் நாராயண குடியரசுத் தலைவர் ஆயிட முடியும். ஆனால் பாப்பாப்பட்டியிலையும் கீரிப்பட்டியிலையும் நாட்டாட்சியில் உள்ளாட்சி நீங்கள் கீழ்மட்டத்தில் நீங்கள் அங்கே பேசுகிறதல்ல அது பிரச்சனை. நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு இப்போ சார் சொன்னார். அது சொன்னதில் எனக்கு கருத்துக்கள் இருக்குது. ஏதோ அவர் வந்து பிரதமர் வந்து ரொம்ப அவர் நல்லவர், இவர் என்ன மாதிரியான லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் தலித்துகள் சம்மந்தமாக யூஸ் பண்ணதில் அவர் போட்டதை வந்து அது என்னது கர்ம யோகுன்னு போட்டு புத்தகமாக குஜராத் அரசாங்கம் மலம் அள்ளுவது வந்து கடவுளுக்கு செய்கிற பிறவி பயன் என்று சொல்கிறேன். இவ்வளவு வக்கரம் இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி பேச முடியும்? நீங்கள் வந்து 2002 செப்டம்பரில் 2002 குஜராத் இந்த படுகொலைகளுக்கு பின்பு 2002 செப்டம்பரில் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் இவர் என்ன சொன்னார்? இவருடைய லாங்குவேஜ் அது. நான் வந்து என்ன, நீங்கள் வந்து இந்த நிவாரண முகாம்களை நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள எந்திரம் தொழிற்சாலைகளா இது, நான் அதை எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த முஸ்லீம்களை
ஒரு அவமானப்படுத்தி அழைக்கிற மியானா மியா மியா என்கிற வார்த்தையை அந்த தேர்தலில் அவர் திரும்ப திரும்ப பயன்படுத்தினார். இது ஒன்றும் தீக்கதிர் சொல்லலை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்கு. நீங்கள் எனவே அதாவது நீங்கள் விதைச்சது ஒன்று, இன்னொன்று விளையும் என்று நீங்கள் கல்லியை விதைச்சிட்டு மல்லிகை விளையும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே இது வந்து ஒரு வேலை பிரிவினை, இவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி வல்கர் ராமனுக்கு அதாவது பிஜேபிக்கு ஓட்டு போடாதவங்களாம் ராமனுக்கு பிறந்தவன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இல்லையா? பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பேர்? ஒரு மாயாவதியை சொன்னபோது நீங்கள் இந்த இது வாரீங்க. ஏங்க எனக்கு என் புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க, நான்லாம் வந்து அதாவது சூத்திரன் இத்தனை பேரும் யாருக்கு பிறந்தவன்னு எழுதி வச்சுருக்கான். அது அரசியல் சட்டத்தில் சேர்க்கணும்னு சொன்ன ஒரு கட்சி, ஒரு ஒரு இயக்கம், அது ஆர்எஸ்எஸ். நீங்கள் அது மூளையிலேருந்து என்ன வரும்? நீங்கள் வந்து எல்லாத்தையும் எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத சமூகத்தில் இப்படி இருக்கிற இன்றைக்கும் மனுவை நிராகரித்திருக்கிறார்களா? மனுவை அவங்க நிராகரிச்சிருக்காங்களா? கிடையாது. எனவே நீங்கள் இந்த விஷயத்துலலாம் பிறகு இன்னொன்று அடிக்கிறாங்க போகிறாங்க, பிரதமர் தலையில்லை, அது ஒரு ஏதோ கவனக்குறைவு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் கருத்தால் அவர்களால் எப்போதும் எதிர்கொள்ளவே முடியாது. அது காந்தியாக இருந்தாலும் சரி, கல்புர்கியாக இருந்தாலும் சரி, பன்சாரேவாக இருந்தாலும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கருத்தை வைக்கிறீங்கன்னா அவங்களால எதிர்பார்க்க முடியாது. ஆளை எலிமினேட் பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ குஜராத்தில் கூட மாடு தோலை உரிக்காதீங்கன்னு நீங்கள் போய் கேம்பெயின் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் என்பது கொலை, எலிமினேட் பண்ணுறது என்பது மட்டும்தான். அது எல்லா இடத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது, அதை அமல்படுத்துகிறாங்க. அதில் பிரதமர் வந்து ரொம்ப அப்படியே தள்ளி நின்று, நமக்கு எப்போதுமே ஒரு இது இருக்குது, நீதிபதி அவரை விமர்சிக்கக்கூடாது, இவர் பிரதமர், அந்த பொறுப்புக்குன்னு ஒரு இது இருக்குது, அதனால் விமர்சிக்கக்கூடாது. ஆனால் மீறல்கள் மட்டும்தான் வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்திருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அது ஆர்எஸ்எஸின் ஆசியோடு, திருவாளர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசியோடு தான் இது நடக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அது என்னது நாய் மீது கல்லெறிஞ்சாலாம் நீங்கள் வந்து விகே சிங் சொன்னால் நீங்கள் வெளியேற்றிருக்கணும்ல. எந்த இதுவும் இல்லையாங்க உங்களுக்கு? ஒரு நீங்கள் வந்து உங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அந்த விகே சிங் மேலே ஏதாவது பகிரங்கமாக பிறகு நான் தலித்துன்னு சொல்லலை, எதுக்கு எடுத்தாலும் மோடி பதில் சொல்லணுமாங்கிறதுக்கான விதமாக தான் நாய் கல்லடி போட்டா கூட மோடியோட சேர்ந்து சொல்றீங்கிறதோட சேர்ந்தது. சங்கராச்சாரியாருக்கு காய்ச்சல் வந்தது ஏன் கேட்கல அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண மாட்டார். நீங்க 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 அதுல இருந்து தான் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க என்பது உங்க மூளைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய செயல்பாட்டில் வருமே தவிர எல்லாத்துக்கும் அப்படி நீங்க பேசிடுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல. அங்கே தான் நீங்கள் வந்து வேறுபடுறோம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே அது கள்ளி விதைக்கப்பட்டு இருக்கிறது, முள்ளு மட்டும்தான் விளையும், மல்லிகை கட்டாயம் விளையாது. இதில் யாரும் விதிவிலக்கு அல்ல. நீங்கள் வந்து நான் திரும்பவும் கூட சொல்ல விரும்புகிறேன், ராணா அய்யூப்போட அந்த புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்கு இருந்தது அதெல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷன், யாரோ ஒருத்தர் கருத்தை எழுதுனதுங்கிறது இல்லை, அவங்க அப்படியே கலாய்விலிருந்து நேரடியாக எடுத்தது. டிரான்ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக அவங்க பேசுனது எல்லாத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே எழுதியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது யோக்கியமான அதிகாரிகள் நீ ரிட்டனாக கொடு என்று கேட்டதோடு ஒதுங்கி கொண்டார்கள். ஏற்கனவே இந்த ஐடியாலஜி இருக்கிறவங்க பார்த்து அடித்தான். ஆனால் எதுவும் இல்லாமல் ஊழலும் அதாவது ப்ரொமோஷனுக்காகவும் காத்து நிற்கிற ஆள் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் வேற ஆளை மட்டும் சொல்லலை, ஹிரேன் பாண்டியான்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் இருந்தார். ஹரேன் பாண்டியா ஒரு ஹோம் மினிஸ்டர், உங்கள் அரசாங்கத்தில் ஹோம் மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ்ல மோடியை விட ஆர்எஸ்எஸோட சீனியர் நெருக்கமாக இருந்தவர். மோடிக்கு ஒரு எலெக்ஷனில் சீட்டு தர மாட்டேன்னு சொன்னவர். ஒரு நாள் பார்க்கில் அகமதாபாத்தில் சுட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறார். கண்டிப்பாக அது அந்த மாதிரி பல்வேறு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை அதை நீங்கள் எதோட சேர்த்து பார்க்கணுன்னா, நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, இன்றைக்கி வரை கண்டுபிடிக்கல, நீங்கள் அதை சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கல, நீங்கள் கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை, பதவி போட்டியில் கூட ஒருவர் இருப்பார் என்றால் அதை நீங்கள் வேறு மாதிரி எலிமினேட் பண்ணுறது முடியலைன்னா they will do this. இது தத்துவம், அதுலேருந்து தான் நான் பார்க்குறேன். இப்போ ஊபி குஜராத்னு போயிட்டு இப்போ தமிழ்நாட்டில்
நடைபெறுகிற முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ சட்டசபைங்கிறது அதிமுக பொதுக்குழு போல நடத்துகிறாங்க அப்படின்னு திமுகவினுடைய பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று எல்லா ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையில் தொடர்ந்து வெளிநடப்பு இது மாதிரி விஷயங்கள் நடைபெறுது. ரொம்ப சட்டசபை ஆரம்பித்த போது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்த மாதிரியான ஒரு 4 நாள் இருந்தது. பாமக நிறுவனர் கூட சொன்னார், தமிழ்நாடு மாதிரியே தெரியல, 2 பேரும் பரஸ்பரம் நாங்களும் ஒத்துழைப்போம் நீங்களும் ஒத்துழைப்போம் மக்கள் பிரச்சனை பேசுவோங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்ததுங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்தது. ஆனால் வளமையாக மீண்டும் அந்த வெளிநடப்பு விமர்சனங்கிற மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ஸ்டாலின் சொல்கிறது கிட்டத்தட்ட கரெக்டுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த சட்டசபையை 91-96 5 ஆண்டுகள் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு 2 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நான் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதெல்லாம் சட்டசபையை கவர் பண்ணியிருக்கேன். கலைஞர் கவர்மெண்ட்லையும் கவர் பண்ணியிருக்கேன். கலைஞர் இருக்கும்போது கொஞ்சமாவது பேச அனுமதிப்பாங்க. இந்த அரசாங்கத்தில் பேசவே அனுமதி கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் படித்த விஞ்ஞானியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹவுஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, யார் வேணால் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கனால எந்த அளவுக்கு குறுக்கீடுகள் இருக்குன்னு தெரியும். 2 லைன் பேசினாங்கன்னா 20 லைன் குறுக்கீடு இருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் குறுக்கிடுவார்கள். அதனால் ஸ்டாலின் பேசுகிறது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மக்களுக்கு உண்மை தெரிவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மொத்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடி ஒளிபரப்பு பண்ணுங்கள். அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறாங்க இவங்க. லோக்சபா ராஜ்யசபாவில் சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து லைவ் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டு இருக்குது. நீங்கள் லைவ் பண்ணுங்கள். தேச பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்களை பேசக்கூடிய நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாகும் பொழுது சட்டமன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பாகிறத பற்றி எந்த மறுகருத்து சிந்தனைக்கும் யாருக்கும் இடம் இருக்க முடியாது. இவங்க வந்து பேச அனுமதிக்கலைன்றாங்க. அதுக்கு சபாநாயகர் சொல்கிறார் என்ன ஒருமையில் பேசுகிறாங்கன்றார். மக்களுக்கு உண்மை தெரியட்டுமே. ஏன்னா நம்ம ஒரு லெவலுக்கு மேலே இதை பற்றி பேச முடியாது. ஏன்னா வந்து சபை அவமதிப்பு என்கின்ற ப்ரிவிலேஜ் மோஷன், அவை உரிமை மீறல்ன்ற விஷயம் ஒன்று வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வானளாவே அதிகாரம் இருக்குது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கும் பொழுது பிரதான எதிர்க்கட்சி காலத்தில் அப்படி ஒரு அதிகாரம் படைத்த ஒரு சபாநாயகர் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அதனால பிரதான எதிர்க்கட்சி இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த சட்டமன்றம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சட்டமன்றம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு அதிமுக, திமுக, காங்கிரஸ் 3 பேரை தவிர வேறு யாரும் கிடையாது. ஐயுஎம்எல் ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன். மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, தேமுதிக, ஏன் பிஜேபி கூட சொல்கிறேன், அவங்களுக்குலாம் அங்கே ரெப்ரசன்டேஷன் உள்ள கிடையாது. ஆகவே அவங்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அவங்கள நமக்கு பிடிக்குதோ இல்லையோ. அப்போ பிரதான எதிர்க்கட்சிக்கு தான் வந்து இவங்க எல்லார் சார்பாகவும் பேசக்கூடிய உரிமையும் அவர்களுக்கான வசதி வாய்ப்பும் பிரதான எதிர்க்கட்சி 89 உறுப்பினர்களை கொண்ட திமுகவுக்கு தான் அது இருக்கிறது. இதைத்தான் கலைஞர் கூட வந்து தேர்தல் முடிவு வந்தோன்னு சொன்னார். நாங்கள் அதை கூடிய வரைக்கும் ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பேசவே நீங்கள் அனுமதிக்காமல் தூக்கி வெளியில் போடுறதுன்றது வந்து வாக் அவுட்ன்றது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுக்கு ஒரே தீர்வு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி என்பது அவை நடவடிக்கைகளை நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பு மக்களுக்கு அது என்ன உண்மை மக்கள் முடிவு பண்ணட்டும். அது இப்போ ஒரு 2 வருடமா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா பரப்புரையா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சில இயக்கங்கள் அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இப்போ இந்த பிரச்சனை குறித்து ஓபிஎஸ் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். ஏன் வருவாய் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப நடுவண் அரசுக்கு அதிகமாக வரி போகுது, அது ஒரு விஷயம். நமக்கு அந்த அளவுக்கு வரி இல்லை, வரி வசூலிக்கக்கூடிய இது இல்லை, நடுவண் அரசுக்கு தான் அதிகம் போகுது. அது மட்டும் இல்லை, உலக பொருளாதார பெருமந்தத்தோடு ஒப்பிடும்போது அதனுடைய பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கு வருது. அதனால சில விஷயங்கள் வந்து நம்மளால் தவிர்க்க முடியல அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் ஏன் நேற்று தான் இவருக்கு தோணியிருக்கு? இதுக்கு முன்னால் அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் விவசாய நிலப்பரப்பு குறையுது, உங்களுக்கு வந்து நீங்கள் ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் எல்லாம் இது விவசாயம், தொழில், சேவை, இது 3 தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் அம்மா பார்த்துப்பாங்கன்னாங்க. அவர் சொல்கிறதுல ஒரு ஃபேக்ட் இருக்குது. 2-3 விஷயங்கள் இதுக்குள்ளே வருது. இப்போ ஜிஎஸ்டி ஒரு பெரிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை. மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுங்கிறதுனால நீங்கள் ஜிஎஸ்டி வந்தால் கேரளா, பாண்டிச்சேரி மாதிரியான ஆட்களுக்கு ரொம்ப லாபம். அப்போ தமிழ்நாடு ஜிஎஸ்டி விஷயத்தில் எவ்வளவு வலுவாக குரல் கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கலைங்கிறது அப்போஸ் தான் பண்ணாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை. அதே சமயத்தில் இந்த டேக்ஸ் ரிஃபார்ம் சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இவங்க எம்பிக்கள் வந்து பல நடுவண் அரசு விதித்த நிறைய வரிய பெட்ரோலிய பொருட்கள் போன்ற வரிய மாநில அரசு விதிக்கலை, அதனாலையும் நிறைய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, மக்கள் மீது நாங்கள் கடன் சுமை ஏற்றலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். அநியாயங்க. அதாவது இந்த காலத்தில், அதாவது அவன் ரொம்ப அடிச்சிட்டான், நான் அடிக்கலை அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம்? ஆனால் நான் இவங்ககிட்ட திரு ஓபிஎஸ் அல்லது செல்வி ஜெயலலிதா இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், இந்த அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைஸ் மெக்கானிசத்தை எடுத்த போது அதில் உங்கள் ஸ்டாண்ட் என்ன? இவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது இல்லை. அன்றைக்கி உங்கள் ஸ்டாண்ட் என்னவா இருந்தது அதை ஆதரிச்சிங்க. இப்போ வந்து டெய்லி இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறதுக்கு அர்த்தமே கிடையாது. கண்டிப்பாக
இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது விருந்தினர்கள் இருவரும் இன்றைய செய்தித்தாள் மட்டுமல்லாமல் பல்வேறு வரலாற்று பின்னணியுடன் இன்றைய செய்திகளுக்கான பின்புலம் என்ன என்பதெல்லாம் குறித்து மிக விரிவாகவே திறனாய்வு செய்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். அதற்காக நமது விருந்தினர்கள் இருவருக்கும் நான் முதல் பார்வை நிகழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.